வணக்கம். மார்ச் 16ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று வெள்ளிக்கிழமை மார்ச் 15ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 849 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 682 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகளை தேர்தல் ஆணையம் இன்னைக்கு மார்ச் 16ஆம் தேதி 3 மணி அளவில் தேதிகளை அறிவிப்பாங்கன்னு பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். ஆதார் கார்டுக்கு இலவசமாக அப்டேட் பண்ணுவதற்கான தேதியை மறுபடியும் நீட்டிச்சிருக்கிறாங்க. இப்போ கடைசி தேதி ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம இலவசமாக நம்ம அப்டேட்ஸை மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு அப்புறம் ஒரு கட்டணம் நிர்ணயிக்கப்படும். தகவல் நமக்கு கிடைத்தது நியூஸ் 18லிருந்து. டெல்லி எக்ஸைஸ் பாலிசி ஸ்கேம் குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கு. பாரதிய ராஷ்டிரிய சமிதியுடைய தலைவர் கே கவிதாவை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கைது செய்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். மணி லாண்டரிங் கேஸ் விஷயமாகத்தான் இந்த கைது நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. முன்னாள் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடைய மகளும் தலைவருமான கே கவிதாவை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ கைது செய்திருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ்க்கான முழு தகவலை அவங்க தாக்கல் செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டு மார்ச் 18ஆம் தேதி விசாரணைக்கு வைத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் என்ன, குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பாண்ட்ஸுக்கு ஒரு எண் இருக்கும், ஒரு ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் இருக்கும், அதை அவங்க கொடுக்கலாம். அதை வைத்து கொண்டு தான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பணம் கிடைச்சிருக்கு அந்த பாண்ட் வழியாக எந்த ஆள் அந்த பாண்டை வாங்கியிருக்கிறாங்கன்றது இணைக்க முடியும். அப்போ யாருக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்றது தெரிவதற்கு அந்த ஆல்ஃபா நியூமரிக்கல் நம்பர் தேவைப்படுது. அது அவங்க கொடுக்கல என்ற குற்றச்சாட்டு மார்ச் 18ஆம் தேதி அடுத்த விசாரணை நடைபெற இருக்குன்னு மணி கண்ட்ரோல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் கட்சிகளுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியாக நன்கொடை கொடுத்த டாப் 10 கம்பெனிஸ் உடைய பட்டியல் மணி கண்ட்ரோலில் வெளியிட்டிருக்கிறாங்க. முதல் இடத்துல லாட்ரி மார்டின் அவருடைய கம்பெனி ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ். நிறைய சர்ச்சையில் இந்த கம்பெனி சிக்கி இருக்கின்ற தகவலும் நம்ம நேற்று வீடியோவில் செய்தியாக பார்த்துருந்தோம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு நடத்தியிருக்கிறாங்க இந்த கம்பெனியில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். இரண்டாவது இடத்துல இருப்பது மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட். இப்போ மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒலெக்ட்ரா கிரீன் டெக் உடைய ஹோல்டிங் கம்பெனி தான் இந்த மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒலெக்ட்ரா கிரீன் டெக் லிஸ்டட் கம்பெனி. அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை செக் பண்ணி பார்க்கும்போது MEIL அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க. 50% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அந்த MEIL மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெடாக இருக்கலாம். தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி குவிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட். இவங்களுக்கும் ரிலையன்ஸுக்கும் தொடர்பு இருக்குன்னு சில பத்திரிகையில் செய்தி வெளியானது. ஆனால் எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிலையன்ஸ் இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் குவிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெடுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற விளக்கம் ரிலையன்ஸ் கொடுத்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 2021-22ஆம் ஆண்டில் எலக்டோரல் பாண்ட்ஸ் 360 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த குவிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட். அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வெறும் 22 கோடி ரூபாயாக இருந்ததுன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. வேதாந்தா அடுத்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து ஹல்தியா எனர்ஜி லிமிடெட், பாரதி குரூப், ஏர்டெலுடைய பேரண்ட் கம்பெனி பாரதி குரூப், SL மைனிங், அப்புறம் வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி, கெவென்டர் ஃபுட் பார்க் இன்ஃப்ரா லிமிடெட் மற்றும் மதன்லால் லிமிடெட். இதுதான் டாப் 10 கம்பெனிஸ் அதிகமாக டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியாக. மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, டாப் 3 டொனேஷன் கொடுத்த கம்பெனிஸ்ல குறைந்தபட்சம் 14 நிறுவனங்கள் மீது CBI அல்லது ED அல்லது IT சோதனை நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மின்ட் செய்தியில். நேற்று நம்ம மார்க்கெட் ஏன் கீழே விழுந்தது அப்படின்னு SMC குளோபல் செக்யூரிட்டி சில காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது மின்ட் பத்திரிகையிலிருந்து. முதலாவது காரணம் அவங்க சொல்லியிருப்பது ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப்பில் ஸ்ட்ராங்கான செல்லிங் இருந்துகிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி இந்த இரண்டு செக்டரும் நல்லா மேலே போனது. அதுக்கப்புறம் ஒரு வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. செபி கூட சில விஷயங்களை தெரிவிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஃபண்ட் ஹவுசஸ் குறிப்பாக இன்வெஸ்டர்ஸ் பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு புது கட்டுப்பாட்டுகளை விதிக்க வேண்டும். அதிகமாக பணத்தை இந்த இரண்டு செக்டர்லையும் போடக்கூடாது அப்படின்ற ஒரு விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம சில கம்பெனிகள்
வந்து லம்சம் அமௌண்ட் உள்ளே கொண்டு வராமல் தடுத்ததையும் நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் மேனிப்புலேஷன் நடந்திருக்குன்னு சில நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு இருந்து செபி வந்து அவங்க மீது விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ். இப்போ அண்மையில் ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் ஸ்டாக்ஸ் மீது ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது, குளோபல் மார்க்கெட்டே பொதுவாக வந்து வீக்கராக தான் இருந்தது. நேற்றே நம்ம பார்த்துருந்தாங்க உலக மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எஃப்ஐஐஸ் தொடர்ச்சியாக செல்லிங் பண்ணிக்கிட்டு வராங்க. வெள்ளிக்கிழமை அவங்க கிரீனில் தான் இருந்திருக்காங்க, அவங்க பையஸாக இருந்திருக்காங்க. இருந்தாலும் தொடர்ச்சியாக அவங்க செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ். நான்காவதும் கடைசி காரணமாக அவங்க சொல்லியிருப்பது வந்து க்ரூட் ஆயில் விலை வந்து அதிகரிச்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் விலை வந்து 4 மாத ஹையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசு வந்து ஓஎம்சி நிறுவனங்கள் வந்து இந்த ஆயில் விலையை குறைக்க வேண்டும்ன்ற உத்தரவும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ். இப்போ ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் ஸ்டாக்ஸில் விற்பனை ஸ்ட்ராங் செல்லிங் இருந்துகிட்டு இருக்கிறதுனால எந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் முதலீடு செய்யலாம் மணி கண்ட்ரோலில் 7 ஸ்டாக்ஸ் பரிந்துரை கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் புரோக்கிங் உடைய பரிந்துரைகளில் மாருதிக்கு பை கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 12,300, ஸ்டாப் லாஸ் 11,000. லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 3,730 3,900, ஸ்டாப் லாஸ் 3,400. ஏஞ்சல் ஒன்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 4,750, ஸ்டாப் லாஸ் 3,940. HDFC பேங்க்குக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 1,600, ஸ்டாப் லாஸ் 1,360. எல்கேபி செக்யூரிட்டிஸ் உடைய பரிந்துரைகளில் ஐடிசிக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 460, ஸ்டாப் லாஸ் 400. பாரதி ஏர்டெலுக்கு பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 1,260, ஸ்டாப் லாஸ் 1,174. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1,230, ஸ்டாப் லாஸ் 1,049. முத்தூட் மைக்ரோஃபின் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. தெலங்கானா மாநிலத்தில் 4 கிளைகளை திறப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதம் மார்ச் 2024 திறக்க போறதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதே போல ஆந்திர பிரதேஷ்லயும் புது கிளைகளை திறக்க இருக்கிறாங்க. ஜூன் 2024 ஆந்திர பிரதேஷ்ல புது பிரான்ச்சஸ் திறக்க போறதாக சொல்லியிருக்காங்க முத்தூட் மைக்ரோஃபின். சாய் சில்க்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய 60வது கடையை திறந்திருக்கிறாங்க. நேற்று மார்ச் 15 ஹோசூர்ல திறந்திருக்கிறாங்க. வர மகாலட்சுமி சில்க்ஸ் என்ற பேர்ல திறந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க சாய் சில்க்ஸ். ஸ்பைஸ்ஜெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. ஹஜ் பயணத்திற்காக அவங்க புது ஏர்கிராஃப்டை கொண்டு வர போறதாக சொல்லியிருக்காங்க. பெரிய ஏர்கிராஃப்டை கொண்டு வருவதாக 2 பெரிய ஏர்கிராஃப்டை கொண்டு வர போறதாக சொல்லியிருக்காங்க. போன வருடம் ஹஜ் பயணம் வழியாக கம்பெனிக்கு கிடைத்த வருவாய் 337 கோடி ரூபாய்னு அப்டேட் கொடுத்திருக்காங்க ஸ்பைஸ்ஜெட். ஆலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. ஆசாம் அரசு கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஓப்பன் ஸ்டேடியம் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அமைப்பதற்கான ஒரு ஆர்டர் 24 மாதத்தில் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கப்படும். அதோடைய மதிப்பு 364 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்காங்க ஆலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல் தொடர்ச்சியாக 5வது நாள் நேற்று 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு பெரிய டீல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலீங்க. 35 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இன்டர்நேஷனல் கன்வேயர்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. CDSL சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட்ல ஷேர்ஸை வாங்குறாங்க. மார்ச் 15 15.9 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. 92,740 ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்குறாங்க. சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட் CDSL வந்து ஒரு டெபாசிட்டரி கம்பெனி. டெபாசிட்டரி கம்பெனினா என்ன, டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்னா என்ன, நம்ம வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. REC லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுடைய போர்ட் மீட்டிங்கை ஒத்தி வைக்கிறாங்க. முன்ன மார்ச் 16 நடைபெற இருந்தது. இப்போ மார்ச் 19 ஒத்தி வைத்திருக்கிறாங்க. அன்னைக்கு டிவிடெண்ட் குறித்தான முடிவும் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 28. ஜொமேட்டோ குறித்து கோட்டக் என்ன சொல்லியிருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 190 ரூபாய், 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ரிலையன்ஸ் பவர் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஆக்சிஸ் பேங்குடன் அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருந்தாங்க கடன் சம்பந்தமாக. இப்போ ஐசிஐசிஐ பேங்குடனும் அவங்க ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் பவர் அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி தான் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நினைக்கிறாங்க. அவங்களும் இந்த செட்டில்மெண்ட்டில் சம்பந்தமாக இருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்கை தொடர்ந்து இப்போ ஐசிஐசிஐ பேங்குடனும் அவங்க டெப்ட் செட்டில்மெண்ட்டில் கையெழுத்திட்டு இருப்பதாக சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் பவர். இந்தியன் ஹியூம் பைப் கம்பெனி தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு 6 லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆர்டருக்கான அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்கு. பெங்களூரு வாட்டர் சப்ளை அண்ட் சூவரேஜ் போர்டு கிட்ட இருந்து கர்நாடகால இருந்து. அதோடைய மதிப்பு எல்லாமே சேர்த்து அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 242 கோடி ரூபாய். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 70 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 23. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியன் நேவிக்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்களை சப்ளை பண்ணுறாங்க. அதோடைய மதிப்பு 2890 கோடி ரூபாய். JK டயருக்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க A+. ஆனால் அவுட்லுக்கில் மாற்றம் இருக்குது.
பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. முன்ன ஸ்டேபிளாக இருந்து ஸ்டேபிளிலிருந்து பாசிட்டிவாக உயர்த்தி இருக்கிறாங்க. ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கி இருக்கிறாங்க A1+. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிஸ்டன் ஃபுட்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான அப்டேட் மார்ச் 7ஆம் தேதி வெளியிட்டிருந்திருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க மார்ச் 20. எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்ட் கம்பெனியுடைய ஷேர்ஸை நார்ஜஸ் பேங்க் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 41,54,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ₹155.83. அதே போல் நார்ஜஸ் பேங்க் வந்து சவுத் இந்தியன் பேங்குடைய ஷேர்ஸையும் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 1.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட ₹30. வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் உடைய ஷேர்ஸையும் நார்ஜஸ் பேங்க் வந்து வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 77,692 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ₹8,201.54. செபி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்க்கு புது உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபண்ட் ஸ்கீம்ஸோடைய ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை வெளியிட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை வெளியிட வேண்டும்னு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் ஃபண்ட்ஸோடைய ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை வெளியிட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நேரத்தில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய யூனிட்ஸை விற்பனை செய்வதற்கு வந்தாங்கன்னா இந்த ஃபண்ட் ஹவுசஸ் எவ்வளோ நாட்களுக்குள்ளார அந்த யூனிட்ஸை விற்பனை செய்து பணத்தை செட்டில் பண்ணுவாங்க. அதாவது ஒரே நேரத்தில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த செல்லிங்க்கு வந்தாங்க அப்படின்னா அதை காரணம் காட்டி ஃபண்ட் ஹவுசஸ் வந்து அந்த ரிடம்ஷனை நிறுத்தக்கூடாது. அதுதான் முக்கிய காரணமாக செபி கருதுறாங்க. அதனால ஒரே நேரத்தில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்து பணத்தை விற்பனை செய்யணும், யூனிட்ஸை விற்பனை செய்யணும் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ நாட்கள் கூட அதை செட்டில் பண்ணுவாங்க அந்த ஃபண்ட் ஹவுசஸ். அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். அதை வெளியிட வேண்டும், 15 நாட்களுக்கு ஒரு முறை வெளியிட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க கைவசம் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவில் 50% ஒரே நேரத்தில் விற்பனை செய்யறதுக்கான உத்தரவு வந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ நாட்கள் எடுத்துப்பாங்க. அதே போல் 25% அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குவாங்க. ஒரே நேரத்தில் இந்த ரிக்வெஸ்ட் வந்தால் என்ன பண்ணுவாங்க, அதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். அது எவ்வளோ நாட்கள் எடுத்துக்க போகிறாங்க, அதை வெளியிட வேண்டும்னு இப்போ செபி உத்தரவு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகளும் அதை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம விரைவாக அந்த பட்டியலை பார்க்கலாம். ஃப்ராங்க்லின் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்மால் கேப் ஃபண்டில் 50% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணுறதுக்கு 12 நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே 25% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணுறதுக்கு 6 நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கைவசம் இருக்கக்கூடிய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் ₹11,823 கோடி. குவாண்டம் ஏஎம்சி என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்மால் கேப்புக்கு அவங்க தேவைப்படக்கூடியது அந்த 50% போர்ட்ஃபோலியோவை லிக்விடேட் பண்ணுறதுக்கு அவங்க தேவைப்படக்கூடியது ஒரு நாள்னு சொல்லியிருக்கிறாங்க. 25% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணுறதுக்கும் ஒரு நாள் போதுமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய ஸ்மால் கேப் ஃபண்டுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ₹39 கோடி மட்டுமே. யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்மால் கேப்பை 50% லிக்விடேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது 4.3 நாட்கள், 2.15 நாட்கள் தேவைப்படுது 25% லிக்விடேட் பண்ணுறதுக்கு. அவங்க கைவசம் இருக்கக்கூடிய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ₹3,649 கோடி. இதே மிட் கேப்பில் 50% லிக்விடேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாட்கள் 4.22, 25% லிக்விடேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது 2.11 நாட்கள். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் மிட் கேப் செக்டரில் ₹10,046 கோடி. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்மால் கேப்பில் 50% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணுறதுக்கு 33 நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே 25% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணுறதுக்கு 17 நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்மால் கேப்புடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ₹14,196 கோடி. மிட் கேப்புடைய லிக்விடேஷன் 50%க்கு அவங்களுக்கு 34 நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்மால் கேப்பை காட்டிலும் அதிகமாக நம்பரை கொடுத்துருக்குறாங்க. அது 25%க்கு 17 நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகமாக இருக்குது மிட் கேப்பில் ₹39,738 கோடி. அடுத்ததாக மோத்திலால் ஓஸ்வால் ஏஎம்சி என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்மால் கேப்புக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது 3 நாட்கள் 50% லிக்விடேட் பண்ணுறதுக்கும் 2 நாட்கள் தேவைப்படுது 25% லிக்விடேட் பண்ணுறதுக்கும். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ₹1,492 கோடி. மிட் கேப்புக்கு தேவைப்படக்கூடியது 50% லிக்விடேஷனுக்கு 10 நாட்கள், 25% லிக்விடேஷனுக்கு தேவைப்படுவது 5 நாட்கள்னு சொல்லியிருக்கிறாங்க மோத்திலால் ஓஸ்வால் ஏஎம்சி. டாடா ஏஎம்சி என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்மால் கேப்புக்கு 50% லிக்விடேட் பண்ணுறதுக்கு 35 நாட்கள், 25% விற்பனை செய்வதற்கு 18 நாட்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ₹6,290 கோடி. மிட் கேப்பில் 50% லிக்விடேட் பண்ணுறதுக்கு 3 நாட்கள், 25% லிக்விடேட் பண்ணுறதுக்கு 2 நாட்கள் போதுமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ₹3,293 கோடி டாடா ஏஎம்சி உடையது. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு தான் அதிக நாட்கள் தேவைப்படுற மாதிரி சொல்லியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல். அதிக நாட்கள் தேவைப்படுது அவங்களுக்கு லிக்விடேஷனுக்கு. ஸ்மால் கேப்பில் 50% லிக்விடேட் பண்ணுறதுக்கு 60 நாட்கள், 25% லிக்விடேட் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ₹25,534 கோடி. கேப்புக்கு அவங்க எவ்வளோ நாட்கள் தேவைப்படுது அப்படின்றது மணி கண்ட்ரோலில் எனக்கு தகவல் கிடைக்கலைங்க. இன்னொரு முறை அதை செக் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன்.
நிப்பான் இந்தியா என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்மால் கேப்புக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது 27 நாட்கள் 50% லிக்விடேட் பண்ணுறதுக்கு, 13 நாட்கள் 25% லிக்விடேட் பண்ணுறதுக்கு. மிட் கேப்புக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது 7 நாட்கள் 50% லிக்விடேட் பண்ணுறதுக்கு, 4 நாட்கள் 25% லிக்விடேட் பண்ணுறதுக்கு. ஈடல் வைஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்மால் கேப்புக்கு 3 நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. 50% போர்ட்ஃபோலியோ விற்பனை செய்வதற்கு, அது 25% போர்ட்ஃபோலியோ விற்பனை செய்வதற்கு 2 நாட்கள் போதும் சொல்லியிருக்கிறாங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3142 கோடி ரூபாய். இதே மிட் கேப்புக்கு 50% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடியது 2 நாட்கள், 25% போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்ணுறதுக்கு 1 நாள். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 5070 கோடி ரூபாய். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க தான் சிறந்த நம்பர்ஸை கொடுத்துருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்மால் கேப்புக்கு 50% லிக்விடேஷனுக்கு 10 நாட்கள், 5 நாட்கள் போதும் 25% லிக்விடேட் பண்ணுவதற்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 7415 கோடி ரூபாய். ஆதித்ய பிர்லா சன் லைஃப் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்மால் கேப்புக்கு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க கைவசம் 5382 கோடி ரூபாய், 50% லிக்விடேட் பண்ணுறதுக்கு 10 நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களோட ஸ்மால் கேப் ஃபண்டுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3056 கோடி ரூபாய், 50% லிக்விடேட் பண்ணுறதுக்கு 5 நாட்கள் போதுமானதுன்ற அப்டேட். ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்மால் கேப் 28,600 கோடி ரூபாய் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், 42 நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க 50% போர்ட்ஃபோலியோவை லிக்விடேட் பண்ணுறதுக்கு. மிட் கேப்புக்கு அவங்க தேவைப்படக்கூடிய 50% லிக்விடேஷனுக்கு 23 நாட்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மிட் கேப்புடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 60,187 கோடி ரூபாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.